இன்றைக்கி நம்ம பெருமாளுக்கு என்ன தளிகை பண்ணியிருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெருமாள் தளிகை இன்றைக்கி உங்களுக்கு கவுனி அரிசியில் நல்லா சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு, கருப்பட்டி வச்சு சூப்பராக இருந்துச்சு. நானே சொல்லக்கூடாது, பெருமாள் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், அருமையாக கவுனி ஸ்வீட்டாக ஒரு சேனக்கிழங்கு வறுவல், உங்களுக்கு காராமணி பொரியல், சுட்டாப்பழம், வாழைப்பூ வடை, அப்புறம் உங்களுக்கு புளிச்சக்கீரை கோங்கற்காயில் ஒரு கூட்டு மாதிரி பண்ணியாச்சு, அதுவும் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம தையலில் வச்சு பெருமாளை அழகாக நிப்பாட்டி வச்சு தையலில் வச்சு அதில் கவுனி அரிசி ஸ்வீட் பொங்கல் வச்சு வாழைப்பூ வடை வச்சு சுட்ட அப்பளம், அதுக்கப்புறம் உங்களுக்கு காராமணி பொரியல் நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வறுவல் வச்சுட்டு கோங்கூரக்காய் அந்த புளிச்சக்கீரை கீரையிலேயே ஒரு புளிக்கூட்டு மாதிரி பண்ணியாச்சு, அதையும் வச்சாச்சு. சூடாக சாதம் பெருமாளுக்கு வச்சாச்சு, புளிச்சக்கீரை பருப்பு போட்டு கூட்டும் வச்சாச்சு இன்றைக்கி. அதே மாதிரி பானகம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரசத்துக்கு பதில் அவருக்கு பானகம் நெய்வேத்தியம், இந்த பக்கம் தயிர். அவ்வளோதாங்க, சூப்பராக இன்றைக்கி 2வது வாரம் பெருமாளுக்கு நம்ம தளிகை போட்டாச்சு தையல் இலையில். அருமையாக வந்துச்சுங்களா, நல்லா இருந்துச்சு. சரி, பெருமாள் திருப்தியாக சாப்பிடுவாருன்னு நினைக்கிறோம். எப்போவுமே இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகைனா சமைச்சு போடுவாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி பெருமாளுக்கு நாங்கள் சமைச்சு போட்ட நலபாகம் இதுதான். அதனால் பெருமாள் வந்து சாப்பிடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கள்.